ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் வரவு செலவு அவருக்குள்ள சொத்து விவரங்களை எல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்க வேண்டும். எத்தனை ஆயிரம் கோடி இருக்கிறது, எவ்வளவு கடன் இருக்கு எல்லாம் கொடுக்க வேண்டும். அதை கொடுக்கிற பொழுது அப்பாவுக்கு கடன் கொடுத்தேன், அம்மாவுக்கு கடன் கொடுத்தேன், மனைவிக்கு கடன் கொடுத்தேன், மகனுக்கு கடன் கொடுத்தேன், மகளுக்கு கடன் கொடுத்தேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா மனைவி மகன் மகள் இத்தனை பேருக்கும் கடன் கொடுத்திருக்கிறேன் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். எந்த ஒரு அப்பாவையாவது இந்த மாதிரி நம்ம யாராச்சும் பார்த்திருக்கோமா இது வரைக்கும்? அப்படி யாராவது மனைவிக்கு கடை, அப்பாவுக்கு கடை, அம்மாவுக்கு கடை, பிள்ளைக்கு கடை, பொண்ணுக்கு கடைன்னு யாராவது இது வரைக்கும் கொடுத்து இதுவரையும் பார்த்தது கிடையாது. இப்படி ஒரு அரசியல் ஒன்று ஒரு கூத்து நடக்கிறது. கூட்டம் கூடுவது என்பது பொதுவாக திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் அல்லது நடிகைகள் வெளியில வந்தா அதை பார்ப்பதற்கென்று ஒரு கூட்டம் வரத்தான் செய்யும். அது இயல்பானது. பார்க்கிற வருகிற கூட்டம் வேறு, பேச்சை கேட்க வருகிற கூட்டம் என்பது வேறு. இது ரெண்டுக்கும் ஒரு அடிப்படையிலே வித்தியாசம் இருக்கிறது. முதலமைச்சருக்கு வருகிற கூட்டம் பேச்சை கேட்பதற்கு வருகிற கூட்டம், இங்க வருகிற கூட்டம் பார்ப்பதற்கு வருகிற கூட்டம். ஆக பார்ப்பதும் கேட்பதும் ஒன்றாகி விடாது. என்னதான் பல சித்து வேலைகள், பல சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. வாக்குகளை பிரிப்பதன் மூலமாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தோற்கடித்து விடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய வஞ்சக வலையில் அந்த கட்சியும் விழுந்திருக்கிறது. இந்த புதிதாக தொடங்கி இருக்கிற கட்சி என்பது பாஜக விரித்த வஞ்சக வலையில். அவர் இன்னைக்கு பேசுகிற பொழுது சொன்னார், அவர் நடித்திருக்கிற ஜனநாயகன் என்கிற படம் வராமல் போனதற்கு காரணம் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சென்சார் போர்டு இருக்குது. சென்சார் போர்டு ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அமைப்பு. மாநில அரசுக்கும் அதற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சென்சார் போர்டு தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்புகிறது. இவர்கள் நீதிமன்றம் செல்கிறார்கள். நீதிமன்றம் நீ திரும்ப கீழ்கோர்ட்டுக்கு போகிறது, கீழ்கோர்ட்டின் சென்சார் போர்டு போகுது, சென்சார் போர்டு தேர்தல் ஆணையத்துக்கு போகுது. ஆக இந்த குழப்பம், அந்த படம் வெளிவராமல் தடுத்து நிறுத்தி இருப்பது இன்று வரையில் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒன்றிய அரசாங்கம் தான். மாநில அரசாங்கம் சம்பந்தமே கிடையாது. ஆனால் மாநில அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி பேசுகிறார். ரெண்டு பேரும் ஒண்ணுதான் என்று பேசிவிட்டு, ஆனால் முழுக்க முழுக்க விமர்சிப்பது என்பது திமுக அரசை பற்றி மட்டுமே தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருப்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். அதன் மூலமாக யாருக்கு நாமியாக அந்த தலைவர் செயல்படுகிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். மொத்தத்தில் இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கும் டெல்லிக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம், ஒரு அரசியல் போராட்டம். இந்த அரசியல் போராட்டத்தில் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெறுவார்கள்.